சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம சேமியாவை வச்சு ஒரு சேமியா சமையல் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சேமியா மீ பேக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் சேமியா நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 227 கிராம் சேமியா பேக்கெட்டு. அரை கப் பைத்தங்காய் சின்ன சின்னதாக வெட்டியது, அப்புறம் கேரட் அதேமாதிரி சின்ன சின்னதாக வெட்டியது, ஒரு அரை கேரட் அளவு தான் எடுத்துருப்பேன். அரை வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை, இந்தமாரி 2 இது, அப்புறம் கொஞ்சோண்டு புதினா இலை, அப்புறம் மஞ்சாத்தூள், தாளிக்க தேவைக்கேற்ப கடுகு, காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. ஓகேவா? இப்போ முதல்ல இதில் வந்து இது தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம நெய் பாய்க்க போகிறோம். நெய், அப்புறம் இதெல்லாம் வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ முதல்ல வந்து இந்த சேமியாவை வந்து நம்ம உடச்சிப்போம். இந்த சேமியா அப்படி போட்டுட்டு லேசாக நம்ம மாரியே லேசாக உடச்சா போதும். மற்றதெல்லாம் வெந்துட்டோன்னா நம்ம இது பண்ணால் அது இதாயிடும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து அடுப்பு போட்டுக்கிறேன். அடுப்பு முழுவ வச்சுட்டு தாளிக்க தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இவ்வளோ நெய் போதும். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டோன வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். இந்த நடுவில் இருக்கிற இந்த கொஞ்சம் நெய்யில் நான் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். இந்த நெய்யிலே இதெல்லாம் பொரியட்டும். கடுகு, இந்த கடுகு நான் இங்கே போட்டிருக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து கலர் மாறணுங்க, அது வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ நான் கருவேப்பிலை தான் நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதோடையே பைத்தங்காய், ஏன்னா இதை வதங்கி வேகத்துக்கு நம்ம நேரம் கொடுக்குறோம். இதெல்லாம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். கேரட், இது நம்ம நெய்யில் போட்டு லேசாக வதக்கிட்டதுக்கு அப்புறம் முதல்ல நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுக்கிறேன்.
பிறகு உப்பு தேவைக்கு ஏற்ப இந்த காய்க்கு சேமியாவுக்கு எல்லாத்துக்கும் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கணும். இது 2 மிளகா போட்டு கிண்டிக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள்லாம் நான் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், இப்போ இந்த மாதிரி கிண்டிட்டோன்னே தண்ணி தேவைக்கேற்க, இப்போதைக்கு இந்த காய் மட்டும் வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், சேமியா போடுறதுக்கு அப்புறம் சரியாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கிறேன். தண்ணி இன்னும் கொஞ்சோண்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் வந்து இப்போ மூடாங்கி போட்டு வச்சுருந்தேன். ஏறத்தாழ ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் நம்ம தேவைக்கேற்றா போட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்த சேமியாவை நம்ம அதில் கொட்டிக்கலாம். இது இந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் மூங்கி இருக்கட்டும். வெந்துட்டோன்னே மீன் மாரியே ஆயிரும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படி கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இப்போ நான் கொஞ்சம் இது கிளறி இருக்கிறேன். இப்பயே உங்களுக்கு தெரியும் பாருங்க, வெந்தது வந்து இப்பயே தெரியும். கொஞ்சம் அடுப்பு முக வச்சுக்கலாம், அப்போதான் தண்ணி சுண்டு. தண்ணி இல்லைன்னா சட்டு சுண்டிரும், மீன் வேகாது, சேமியா வேகாது. இப்போ இதோட ஒரு நிமிஷம் மூடாங்கி போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டோம். தொடர்ந்து கிண்டிக்கலாம். கீழே இருக்கிறது பாருங்க நல்லா வெந்து பெருசாகிடுச்சு, மேலே இருக்கிறது வந்து அப்படியே இருக்கு. இப்போ நல்லா இப்படி கிண்டிக்கலாம். பார்த்து பாருங்க அசல் மீன் மாரியே தான் இருக்கும். இப்போ இது வெட்டிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம். செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சா இல்லை வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் வெந்துருச்சா என்னன்னு. அடுப்பு ஃபுல் மீடியமில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும், நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப்பு கிட்ட நான் தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ நான் இது கிண்டி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுக்கு வரும். முதல்ல ஒரு 1/2 கப் சேர்த்தேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா இது பண்ணி திருப்பி மூடாங்கி போட்டு கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடாங்கி போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. இடையில வந்து நான் 2 வாட்டி திறந்து கிண்டி விட்டேன். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இப்போ வந்து இந்த மாரி இங்கே இடையில வந்து 2-3 வாட்டி நான் கிண்டி விட்டேன். அடுப்பு மூடாங்கி திறந்து இப்போ வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா வற்றி மாரி வந்துடுச்சு. இது இப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து அடுப்பு வந்து நான் நிப்பாட்டிக்கிட்டு கரண்டியில் வந்து நான் எடுத்து சேமியாவில் நம்ம செஞ்ச மீ பேட்டர் தயாராகிடுச்சு. இதை ஆறிட்டோன்னே மீ வந்து தனித்தனியாக வந்துடும். இப்போ சுட சுட இருக்கிறதுனால தான் மீ இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆறிட்டோன்னே தனியாக வந்துடும். கடைசியாக நீங்கள் இறக்குறப்ப வெறுப்பு பட்டா நீங்கள் மெழுகுத்தூள் கொஞ்சோண்டு நீங்கள் சேர்த்து இறக்கிக்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.